அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் பூரட்டாதி நட்சத்திரத்தின் திருமண வாழ்க்கை, குணம், தொழில் அமைப்புகளை நம்ம பொது பலனாக பார்க்கலாம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க கும்பம் ராசியில் பூரட்டாதி 1ஆம் பாதம், பூரட்டாதி 2ஆம் பாதம், பூரட்டாதி 3ஆம் பாதம் இருக்குது. பூரட்டாதி 4ஆம் பாதம் மீன ராசியில் இருக்குது. அப்போது பூரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் என்பது பார்த்தீங்கன்னாக்க ராசி மண்டலத்தில் 25வது நட்சத்திரம். இந்த சனியோட வீட்டில் இருக்கிறதுனால சனியோட குணங்களும் குருவோட குணங்களும் இவங்களுக்கு இருக்கும். ஒரு நடுத்தர உயரத்தோட ஓரளவுக்கு கம்பீரமாக சற்று பருமனாகவே இருப்பார்கள். தன்னை பெருசாக அழகுபடுத்திக்க மாட்டாங்க. ஆனால் இயற்கையாகவே கொஞ்சம் தோற்ற பொலிவோடு இருப்பாங்க. ரொம்ப ஆடை இதில் ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க. கிடைக்கிறத போட்டுக்குவாங்க. ரொம்ப அதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதே சமயத்தில் ஒரு லட்சணமான முக அமைப்பு இவங்ககிட்ட இருக்கும். இவங்களை பொறுத்தவரையிலும் உண்மை, நீதி, நேர்மை இதுதான் முக்கியமான கொள்கையாக கடைபிடிக்கக்கூடியவர்கள். சனியோட குணங்களாக இருக்கக்கூடிய பிடிவாதம், கோபம், டென்ஷன் ஆகிறது போன்றவையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இவங்களை விமர்சிக்கிறாங்க அல்லது இவங்களை கொஞ்சம் தரம் குறைவாக பேசிட்டாங்கன்னாக்க அந்த இடத்த விட்டு இம்மிடியட்டாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னாக்க அந்த இடத்துல உரிய மரியாதை இல்லை, அந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குன்னாக்க இம்மிடியட்டாக வேறு வேலை கிடைக்கலாம் கூட ரிசைன் பண்ணிட்டு வெளியில் கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் நாளைக்கு, வேறு வேலை கிடைக்கிற வரலாம். அதே போல் கோபத்தில் எடுக்கக்கூடிய அவசர முடிவுகள் தான் இவங்ககிட்ட பெரிய நெகட்டிவ். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க இவர்கள் எதுலேயுமே ஒரு நீதி சொல்லக்கூடியவர்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்க அவங்களுக்கு இவங்க போய் முன்ன நின்று தீர்த்து வைப்பாங்க, பஞ்சாயத்து பண்ணுவாங்க. வியாபார புத்தியும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு லாபங்களுக்காக ஆசைப்பட மாட்டாங்க. குறைந்த அளவே லாபம் கிடைச்சா கூட போதும் என்ற மனம் இவங்ககிட்ட இருக்கும். அதே போல் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணமும் நிறைய இருக்கும். தன்னுடைய சுற்றத்தார்கள், குறிப்பாக குடும்பத்தார்கள், அதே போல் தன்னுடைய குடும்பம் சகோதர வகையில் கூட இவங்க முதல்ல போய் உதவி செய்வாங்க. ஆனால் உதவி செய்துவிட்டு அவர்களால் சில வெறுப்பும் வேதனையும் அடையக்கூடியவர்களாகவே இவங்க இருப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு குறிப்பாக சின்ன வயசில் முதல்ல பிறந்த உடனே குரு தசை வருது. இந்த குரு தசை பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா ஒரு முழுமையாகவே 16 வருஷம் இருக்கும். அதே பூரட்டாதி 2ஆம் பாதம் 3ஆம் பாதங்களில் பிறக்கிறாங்க அப்படின்னா குரு தசையோட கால அளவு குறைவாக இருக்கும். ஆனாலும் இந்த குரு தசை ஒரு 15 வருஷம்னு வச்சுக்கிட்டா கூட அப்புறம் சனி தசை வருது. இந்த சனி தசை 19 வருஷம். ஸோ அந்த சனி உங்களுக்கு லக்னத்தை பொறுத்து எந்த இடத்துல இருக்குது, நல்ல சுபத்துவமாக இருக்குன்ற பட்சத்தில் பிரச்சனை இருக்காது. இல்லைனாக்க கொஞ்சம் இந்த சனி தசை காலகட்டத்தில் ரொம்ப கடுமையாக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுடுது. தவறான முடிவுகள் எடுத்து அதில் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பொதுவாகவே பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல கல்விமான், நிறைய நாட்டம் இருக்கும், நிறைய படிக்கணுன்ற எண்ணங்கள்லாம் இருக்கும், மேதாவியாக இருப்பார்கள். அதாவது மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு, அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உயர்வான படிப்பையும் படிச்சிருப்பாங்க. படிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். ஆராய்ச்சி போன்ற படிப்புகளில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். அதே போல் இந்த நட்சத்திரம் சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் என்பதால் மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடிய சூழ்நிலையும் இவங்ககிட்ட இருக்கும். ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். தலைமை பதவிக்கு போகிறதுக்கு இவங்க சரியானவர்கள். அரசு துறையில் ஆகட்டும் அல்லது பெரிய நிறுவனங்களையும் இவங்க ஒரு தலைமை பதவியில் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நிர்வாகம் நல்லாவே இருக்கும். மற்றவங்களை அடக்கி ஆள நினைப்பார்கள். குறிப்பாக வாழ்க்கை துணைவரை இவங்க தன்னுடைய பிடியில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரும் தன்னுடைய பிடியில் இவங்களை வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் எப்பயுமே ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனாலும் பிரிய மாட்டாங்க. அதுதான் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சண்டைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் சுய ஜாதகத்தில் சப்போஸ் ஏதாவது ஒரு தோஷம் இருந்து அது நல்ல தசாபுக்தி நடக்கலன்னா ஒரு தற்காலிக பிரிவு ஏற்படும். பேசிக்கலாக தன்னுடைய ஒய்ஃபையோ அல்லது பிள்ளைங்களையோ விட்டு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பிரிஞ்சு போயிடணும், வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய உறவுகளை காப்பாற்றணும் தான் நினைப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களுக்கு சப்போஸ் வாழ்க்கை துணைவரை இழந்துடுறாங்க அல்லது வாழ்க்கை துணைவருக்கும் அந்த இருதார தோஷம் இருக்குது, இவருக்குமே இருதார தோஷம் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த பிரிவு என்றது லாஸ்ட் மினிட்ல தான் அது அந்த பிரிவு என்பது சில பேருக்கு தான், வெரி ஃபியூ பர்சன்ட் தான் அது ஏற்படுகிறது. இப்போ 10 பேர் எடுத்துக்கிட்டால் இடத்துல 8 பேர் மேக்சிமம் இந்த குடும்ப வாழ்க்கையை விட்டு பிரிந்து போயிடணும், சண்டை வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்காதவங்க. ஆனால் டெய்லி சண்டை கூட போட்டுகிட்டே தான் இருப்பாங்க, பிரச்சனையோடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பிரிந்து போகணுன்ற எண்ணம் இருக்காது.
கடைசி வரலும் தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றணுன்ற எண்ணங்கள், அவங்களோட இருக்கணுன்ற எண்ணங்கள், அந்த காதலை மெயின்டைன் பண்ணக்கூடிய எண்ணங்கள் தான் இவங்ககிட்ட இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிலர் பிரிஞ்சு போகிறாங்கன்னா அதுக்கு அவங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கலஸ்திர தோஷமோ அல்லது தார தோஷமோ செவ்வாய் தோஷமோ காரணமாக இருக்கும். இது வந்து ஒரு பொது பலன் மட்டுமே தான். இதில் விதி விலக்குகளும் இருப்பாங்க. அந்த விதி விலக்குகளை பற்றி நம்ம இங்கே பேசலை. சின்ன வயசில் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க பிறந்த உடனே குரு தசையில் இவங்க இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா படிக்கவும் செய்வாங்க. ஏன்னா இந்த ராசி சப்போஸ் கும்பராசியாக இருக்கீங்க அப்படின்னாக்க 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். ஆரம்ப கல்வி அற்புதமாக படிப்பாங்க. ஆனால் இவங்களால் தாயாருக்கு உடல்நல பாதிப்பு அல்லது தாயாரை விட்டு பிரிந்து இருக்கிறது, சில நேரங்களில் தாயாரை இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படுகிறது. இது வந்து எல்லாருக்கும் கிடையாது. தாயாருடைய முழுமையான அன்பு இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கிடைக்காம இருக்கும். அதுக்காக தந்தையுடன் ரொம்ப பாசமாக இருப்பாங்களான்னா தந்தை மேலே ஒரு மரியாதை வச்சுருப்பாங்க. தந்தையை பற்றி உயர்வான சிந்தனைகள்லாம் இவங்ககிட்ட இருக்கும். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க இவங்க ஒரு 25 வயசு அந்த மாதிரி சனி தசையில் வராங்க அப்படின்னாக்க அந்த சனி தசையில் தான் இவங்க தப்பு பண்ணுறது. ஒரு இளமையான வயசில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க காதல் போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படுது. அந்த காதல் போன்ற விஷயத்தை ஏற்பட்டு அப்போ வந்து பெற்றோரை பகைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையோ அல்லது பெற்றோரின் எண்ணத்திற்கு மாறாக செயல்பட்டு இவங்க போய் திருமணம் செய்து கொள்வதோ போன்றவையெல்லாம் இவங்க வாழ்க்கையில் அந்த சனி தசையில் சில பேருக்குலாம் ஏற்பட்டுடும். அந்த சனி தசையில் அப்படியே ஒரு காதல் திருமணம் ஏற்பட்டுடுது, பெற்றோரை விட்டு விலகி போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அல்லது பெற்றோரின் விருப்பத்திற்கு மாறாக இவங்க திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்றால் அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ கூட தன்னுடைய காதலர் அல்லது காதலிக்காக கடைசி வரல அவங்க கூடவே இருக்கணுன்ற எண்ணம் தான் இருக்கும். அவங்களோட பிரிஞ்சிடக்கூடாது, அவங்களோட வாழணும் அப்படின்ற எண்ணத்தோட இருப்பாங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். அதே போல் புரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்த பெண்கள் கும்பராசியை சேர்ந்தவர்கள். இவங்களை பொறுத்தவரையிலும் எதையாவது ஒன்று அடையணும், எதையாவது ஒன்று செயல்படணும் அப்படின்னா கடைசி வரலும் அதை போராடி முயற்சி செய்து அதை அடையாமல் விடமாட்டாங்க. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாக அந்த வேலையை பாதியிலே விடமாட்டாங்க. அதுதான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே போல் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீனம் ராசி சேர்ந்தவர்கள். இவர்களை பொறுத்தவரை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் தன்னை அழகுப்படுத்தி காட்டிக்குவாங்க. வெளியில் முரட்டு சுபாவம் கொஞ்சம் இருக்கும். மற்றவர்களை அடக்கி ஆளணுன்ற கொஞ்சம் கம்பீரமான பேச்சு, கம்பீரமான தோற்றப்பொழிவெல்லாம் இவங்ககிட்ட இருக்கும். பண விஷயத்தில் ரொம்ப சிக்கனமாகவும் இருப்பாங்க. அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க. பண விஷயத்தில் நல்லா ஏர்ன் பண்ணுறதுல நிறைய புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. வியாபார புத்தி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இவங்களுக்கு. இவங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க புரட்டாதி 4ஆம் பாதம் புஷ்கர நவாம்ச நட்சத்திரன்றதுனால நல்ல உயர்கல்வி படித்து அரசு பணியிலெல்லாம் பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது டீச்சர் வேலை, கன்சல்டேஷன், ஜோதிடம், நடிப்புத்துறை, மீடியா போன்ற துறைகளில் இருப்பது, எழுத்து, அப்புறம் பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறது அல்லது நிதி புழங்கும் இடத்துல கேஷியராக இருக்கிறது, இந்த இடங்கள்லாம் இவங்க வந்து வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இது வந்து இவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெலாம் கூட இவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். பொதுவாகவே இந்த ஜட்ஜாக இருக்கிறது, ஜட்ஜி, வக்கீல், இந்த மாதிரி வேலைகள், நீதி சம்பந்தமான துறைகளிலும் இவங்க இருப்பாங்க. அதில் வந்து பிரகாசிக்கக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. அதே போல் பிள்ளைகளை நாம் எப்படி கஷ்டப்பட்டோமோ அது மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிபர்ட்டி, அதாவது சுதந்திரம் கொடுத்து தான் வளர்ப்பாங்க. அதே போல் அவங்க தவறான பாதிக்கு போகிறாங்கன்னா கண்டிஷன் பண்ணுறதுலையும் இவங்க வந்து மிக அதிகமாக கண்டிஷன் பண்ணுவாங்க. ஈவன் நண்பர்களாகவே இவங்க கூட பழகுறாங்க அப்படின்னா கூட அந்த நண்பர் தவறான விஷயத்தை செயல்படுத்துகிறாருனாக கண்டிக்குவாங்க. அப்படியும் அவர் செயல்படுறாரு அப்படின்னா அவங்கள விட்டு விலகி வந்துடுவாங்க. அதுபோல தான் பிள்ளைகள் விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க தவறான விஷயத்தை, தவறான முடிவுகள் எடுக்கிறாங்கன்னா கண்டிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படியும் அவங்க செய்கிறாங்கன்னா அப்போ அந்த உறவை துண்டிக்கவும் தயங்க மாட்டாங்க. முக்கியமாக குறிப்பாக இந்த சனி தசை வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஒரு 19 வருஷம் வந்து சனி சப்போஸ் நல்லா இல்லை அப்படின்னு நான் தான் சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த நேரத்தில் சரியான வேலையை அமையாமல் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கூட கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் புதன் தசை வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இடத்துல 40 வயதிலிருந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். 40 வயதுகள்லேருந்து நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிப்பாங்க. ஒரு நல்ல பணியில் தொடர்ச்சியாக வேலை பார்ப்பாங்க அல்லது பிஸ்னஸில் கூட தொடர்ச்சியாக இருந்து அதை வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்லா ஏர்ன் பண்ணி 40 to 54 வயது வரை வந்து நல்ல ஒரு புகழும் நல்ல ஒரு பணம் சம்பாரித்து வீடு, சொத்து, வாகனம் சொந்தமாக வாங்கக்கூடிய அமைப்புக்கெல்லாம் இவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஏற்படும். சின்ன வயசை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த குரு தசை நடக்கக்கூடிய காலகட்டம் வரலுமே ஏறத்தாழ அவங்களுக்கு இருப்பு தசை 15 வருஷமாக இருக்கலாம் அல்லது வந்து 10 வருஷமாக இருக்கலாம். அந்த காலகட்டம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையே கொடுக்கும். நல்ல ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க.
இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவசர முடிவுகள், பதட்டமாகிறது, வேலை செய்யக்கூடிய இடத்துல பதட்டமாயிடுவாங்க, கொஞ்சம் கோபப்படுவாங்க, அவசரமாக முடிவெடுப்பாங்க, பதட்டப்படுவாங்க. அது வந்து இவங்களுடைய வேலை விஷயத்தில் பாதிக்கும். குறிப்பாக அந்த சனி தசை நடக்கும்போது ஒரு வேலையில் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து சில பிரச்சனைகள் வருதுன்னா உடனே வேலையை விட்டுருவாங்க கோவப்பட்டு. அல்லது ஒரு பிஸ்னஸே பண்ணுறாங்க, ஒரு வாடிக்கையாளர் கேட்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டு பேசிடுவாங்க. அப்போது பிஸ்னஸும் பாதிக்கப்படுது. ஸோ அது மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க பெட்டராக இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் அந்த கோபத்தாலேயே சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள்லாம் 2 பேருக்கும் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஆனாலும் அவங்க மேலே உண்மையான பாசம் வச்சுருப்பாங்க. அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க என்னதான் கோபப்பட்டு பேசினா கூட வாழ்க்கை துணைவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. வெளியில் போய் என் கணவர் அல்லது என் மனைவி இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இவர்களை பொறுத்தவரையிலும் சத்தியம், நீதி, நேர்மையை கடைபிடிக்கிறதுனால தான் கொண்ட கொள்கையை கடைசி வரலும் காப்பாற்றணுன்ற எண்ணம் எப்பயுமே இருக்கும். அதனால் இவர்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பெட்டர் தான். ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்புன்னு கிடையாது. ஆனால் இந்த சின்ன வயசில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 20 to 26, 27 வயதுக்குள்ளே ஒரு காதல் வரும். அந்த காதல் வந்து ரொம்ப டீப்பாக கூட போகும். சில பேர் வந்து அந்த காதலால் பெற்றோர்களின் விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்யும் போது அல்லது பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமே அந்த காலகட்டத்தில் சரியான பொருத்தம் இல்லாத போது இவர்களுடைய திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை உருவாகும். அப்படியே இருந்தால் கூட தன்னுடைய காதலன் அல்லது காதலிக்காக கடைசி வரலும் வாழக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள், நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மொத்தத்தில் இவர்களுடைய திருமண வாழ்க்கை பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாததான். குருவோட தாட் இவங்களுக்கு நிறைய வரணும். குருவோட ஆளுமையில் இவங்க இருந்தாக்க ரொம்ப ஒரு உயர் பதவிக்கெல்லாம் போவாங்க. அந்த வகையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ திருச்செந்தூர் முருகப்பெருமானை குருவாக பாவித்து அங்கே போயிட்டு கடலில் நீராடி முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வரும்போது இவங்களுக்கு பல நல்ல பலன்கள் ஏற்படும். அதை கண்கூடாகவே பார்க்கலாம். அது போக இவங்க அந்தணர்கள், ஆசிரியர்கள், மதிக்கத்தக்க மனிதர்களுக்கு ஆடை தானம் செய்யும் போதும் உடல்நல பாதிப்பு இல்லாமல் திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருப்பார்கள். சூரிய நமஸ்காரம் செய்யும் போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். பசுவிற்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது அமாவாசை நாட்களில், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த திருமண வாழ்க்கையில் யாரெல்லாம் பிரச்சனைகள் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக ஆகும். ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இதெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க, குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க, தொழிலையும் பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.